கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ராஜா 33 ஆண்டுகள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது சீசர்களை பார்த்து இப்படியாக சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனாலும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன சமாதானம் இருந்துச்சு, அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பூமியில கடைசி காலத்துல வாழ்றோம். ஒரு குடும்பத்திலே எப்படினாலும் வாழ்ந்தாலும் எனக்கு சமாதானம் கிடைக்குன்னு சொல்லி எங்கெல்லாமோ போய் பார்க்குறாங்க. உலகத்தில் பல நாடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. வேற வேற நாடெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. ஆனாலும் இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் சொல்லுவாங்க. நான் அங்கே போயிட்டு வந்தேன், அங்கே அப்படி இருந்துச்சு. இந்த ஊருக்கு போயிட்டு இருந்தேன், இங்கே இப்படி இருந்துச்சு. நான் வேற நாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே அப்படி இருந்துச்சு. ஆனால் அவங்க இதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன், என் குடும்பத்தில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துக்குள்ளே ஒரு குறை இருக்கும், இந்த பூமியில் ஒரு குறை இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ளே இருக்கும்போது சமாதானம். இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கும்போது சமாதானம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானம். உங்கள் கூட 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மட்டும்தான் சமாதானம். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் 1000 காரியம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. நான் பைபிள் வாசித்து பார்த்ததுல வீணான சிந்தனை, வீணான மாயை, தீமையான எண்ணம், தீமையான சிந்தனை, பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்கு. அந்த பக்கம் போனா ஆபத்து இருக்கு. இயேசு கிறிஸ்து பக்கம் வந்தா சமாதானம் இருக்கு. அதனால இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு 2 வாக்குத்தத்தம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். 2வது சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 24 மணி நேரம் வாழ்க்கை குறித்து சில குடும்பத்தில் பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எதை எடுத்தாலும் பயம், கடன் பிரச்சனைக்கும் பயம், பயம் பயம் பயம். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் அப்படின்னா பண்ணுனது தான். அதனால புதிய நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். சந்தோஷமா இருங்க. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். 24 மணி நேரம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உம்முடைய இரத்த கொட்டைகள் வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். புது கிருபையால் நிரப்புங்க, புது அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கலக்கம், பயம், தேவையில்லாத எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. நீங்க கூட நீங்க இருங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோனோ எல்லா தடையெல்லாம் நீக்கி சகல காரியத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்தா போதும்ப்பா. எங்க கூட நீங்க இருங்க. உங்க பிள்ளையா நாங்கள் இருக்கணும். உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியை பின்பற்றணும், கட்டளை கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும். உங்க பிள்ளையா வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவநாட்டில் எப்போ மினிஸ்டாலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064118 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.